රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 11ක කාලයක් ලැබෙනවා. Thank you, presiding member. நான் ஒரு சில விடயங்களை தமிழிலே சொல்லி போட்டு அதற்கு பிறகு சிங்களத்திலே எனது உரையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்மைய தினம் எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய 159 தூண்களில் மிகப்பெரிய தூணாக இருக்கிற எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கி எங்களுடைய இளங்குமரன் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் ஜனாதிபதியிடம் மக்களாக எல்லாருமாக சேர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைப்போம். எங்களுக்கு விடுவிக்கப்படாத இந்த காணிகளில் 2 மணித்தியாலங்கள் மேலதிகமாக உள்ளே போய் வருவதற்கு என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். எங்களுடைய ஜனாதிபதி உட்பட, எங்களுடைய இளங்குமரன் உட்பட, எங்களுடைய யாழ்ப்பாண பாராளுமன்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது தாங்கள் இப்போது அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் என்று. மன்னிக்க வேண்டும், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியாவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் இப்போது அரசாங்க எம்பியா இருக்கிற நீங்கள் பொதுமக்களில் ஊடகங்களில் கோரிக்கை வைக்க இயலாது. உங்களுடைய ஜனாதிபதியிடம் 2 மணித்தியாலங்கள் மேலதிகமாக பாதைகளை திறந்து விடுங்கள் என்று அதை சொல்லிக்கொண்டு, 2வது விடயம் நான் பார்த்தேன். நேற்றைய தினம் ஒரு கடிதம் ஒன்று வந்திருந்தது. 2014ஆம் ஆண்டு A-level எடுக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பாஸ் அவுட், அதாவது பட்டதாரிகள் நேற்று ஒரு முறைப்பாடு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். என்னென்றால், எங்களுடைய கௌரவ எம்பி ரஜீவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணங்களுக்கு முதற்பட்ட காலங்களில் வாக்கு சேகரிக்கின்ற நேரங்களிலே இந்த பட்டதாரிகளை சந்தித்து சொல்லியிருக்கிறார், தான் எம்பி ஆகி வந்து முதலாவது 3 மாதங்களுக்குள்ளே எங்களுடைய பிரதமருடன் கதைத்து வடக்கில் இருக்கிற 3000 வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைகளை எடுத்து கொடுக்கிறேன் என்று. ஆனால் அதன் பிறகு இப்போது போய் கேட்டபோது சொல்லியிருக்கிறார், நீங்கள் தேர்வு பரீட்சை ஒன்றை எழுதித்தான் வரலாமே ஒழிய நீங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நான் நினைக்கிறேன், தேர்தலுக்கு முன்னர் ஒரு கதை, தேர்தலுக்கு பின்னர் ஒரு கதை. இதற்கு இன்னொரு உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். வடக்கு மாநிலத்திலே ஊழல் வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைத்தியசாலை அல்ல, அங்கே இருக்கின்ற வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் ஊழல்கள் தொடர்பாக நான் எங்களுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். அதை விட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே முன்னர் இருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் வைத்தியசாலை நிர்வாகிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள், மில்லியன் கணக்கான பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடன் நான் அவற்றை கொண்டே போட்டபோது இன்று வரை நான் முறைப்பாடு செய்து, இன்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் கடந்திருக்கும், இன்று வரை எந்த முறைப்பாடுமே விசாரிக்கப்படவில்லை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், எங்களுடைய என்பிபியினுடைய வடக்கு மாநிலத்திலே இருந்து வந்த எங்களுடைய வைத்தியர் ஸ்ரீபவானந்தராய் அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நடந்த அவ்வளவு ஊழலுக்கும் சைன் பண்ணி இருக்கிறார். ஆகவே என்பிபி அரசாங்கம் ஒருபோதுமே வைத்தியசாலைகளில் நடந்த ஊழல்களை தேடி பிடிக்காது. ஆனால் ஸ்ரீஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையிலே நடந்த ஊழல், அங்கே ஒரு நியூரோலஜிஸ்ட் ஒருவர் ஊழல் செய்திருக்கிறார் என்று ஸ்ரீஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு நியூரோலஜிஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஆனால் வடக்கிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னுடைய முதல் ஸ்பீச்சுகளே தெரியும், 31,300 பவுண்ட்ஸ் டொக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு லண்டனை ஆதார தளமாக இயங்குகின்ற ஒரு நாட்டிய குழு ஒன்று 31,000 பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது, கிட்டத்தட்ட 1,200 லட்சம். அந்த பணத்துக்கும் அந்த பொருள்களுக்கும் எங்கே போன எந்த ஒரு கணக்கறிகளும் யாழ்ப்பாணத்தில் இல்லை. பிரதி அமைச்சரை கேட்கும்போது பிரதி அமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் இன்டர்னல் ஆடிட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் என்று. என்னென்றால், சில விடயங்களை விளங்கிக் கொள்ளணும். கேட்கிற விடயங்களை தமிழில் கேட்கும் போது அவை விளங்கவில்லை என்றால் டிரான்ஸ்லேஷனை வடிவாக கேட்டுக்கொள்ளணும். நான் ஒன்றும் இன்டர்னல் ஆடிட்டை கேட்கவில்லை. நான் கேட்டது வைத்தியசாலையிலே நோயாளர் நலன் சங்கத்திலே இருக்கின்ற வருகின்ற பண விவரங்கள். உங்களுக்கே தெரியும், இன்றைய தினம் பிரதி சுகாதார அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறாராம், வடக்கில் வைத்தியசாலைகளிலே ஊழல்கள் நடக்கிற என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவற்றை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஊழலை பிடிப்போம், கள்ளர்களை பிடிப்போம், நாங்கள் சுத்தவாளிகள் என்று சொல்லி இதுவரை வந்த எந்த அரசாங்கமும் இதுவரை சரியான விடயங்களை செய்யவில்லை. எங்களுக்கு கவலை. உங்களுக்கு நான் 100% ஆதரவளித்தவன், ஆனால் இதை நினைக்கும் போது மிகவும் கவலை. 2வது விடயம், மன்னாரை பாருங்கள். நான் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்றால் யாழ்ப்பாணமும் மன்னாரும் தான் நான் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்த இடம். மன்னாரிலே ஒரு ஆதார வைத்தியசாலை, ஒரு மன்னார் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பாலூட்டும் போது இறந்து விழுந்து செத்த அந்த அம்மாவிற்கும் அந்த குழந்தைக்கும், குழந்தை இறந்ததன் பிறகு தூக்கு போட்டு செத்த அந்த மரியதாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்திற்கு இன்று வரைக்கும் நீதி இல்லை, இன்று வரைக்கும் விசாரணைகள் இல்லை. மன்னாரிலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வைத்தியசாலை வைத்தியர் கைது செய்யப்படவில்லை. நேற்றைய தினம் பார்த்தேன்,
நிக்கோயா வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை கேறி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் இல்லை. வைத்தியர் எங்கேண்டு ஓட்டு போது வைத்தியர் வீடு போய்விட்டார். அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு, தனியார் வைத்தியசாலைக்கு. அங்கே சொல்லியிருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற சாவச்சேரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல, குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவன் நான், என்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு வாழ்ந்தவன் நான். அழுவுறால் கேட்டபோது போட்டிருந்த ஹார்ட் சட்டையுடன் டிஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷனை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஆனால் இன்று அந்த அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே மலரவன் ஐயாவினுடைய ஓட்டிலே வைத்தியசாலை அத்தியட்சகர் அல்லது டிரெக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய ஊழல் வேலைகளை செய்தார். அந்த ஓட்டை இல்லாமல் பண்ணது. ஆசியாவிலே அதிகூடிய சர்ஜரி செய்யப்படுகின்ற வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண மலரவன் ஐயாவினுடைய அந்த ஓட்டை இல்லாமல் பண்ணி அங்கே என்ன 3-2 யூனிட்டுகளை கொண்டே போட்டு குழப்புவதற்காக வேலைகளை செய்தார். ஆனால் இங்கே நான் இங்கே நடந்த எங்களுடைய செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியிலே அவற்றை கதைத்து டிஜியிடம் சொல்லி செக்ரட்டரியிடம் சொல்லி அந்த வேலையை நிப்பாட்டி இருக்கிறேன். அதை விட நான் ஒரு சில விடயங்களை சொல்லுவேன். මම සිංහලිකයන්න මම මේ පාර්ලිමේන්තුව ආවේ පොලිටික්ස් කරලා නෙමෙයි. මම කවදාවත් පොලිටික්ස් කරලා නැහැ. අවුරුදු 39 මම ඡන්ද දාලා නැහැ කාටවත්. හැබැයි 2024 මම අපොයින්ට්මන්ට් එකක් අරගෙන ගියා සාවච්චේරි බේස් හොස්පිටල් එකේ. එතන බිලියන් 17ක් ඒ කියන්නේ ලක්ෂ 170ක් එතන ඒ හොස්පිටල් එකට ඩයස්පෝරා එකෙන් දීලා තිබ්බා. මම යනකොට මම දැක්කා ඒ හොස්පිටල් එක සර්ජිකල් තියටර් එකක් නැහැ. බිල්ඩින් 3ක් හදලා තියෙනවා. පළවෙනි බිල්ඩින් එක විතරයි 3 බාරක් ඕපන් කරලා තියෙනවා. ඩක්ලස් අවිල ඕපන් කරා, අංකජන් රාමනාජන් අවිල ඕපන් කරා. බිලියන් 17 ගාණක් මේ බඩු යවලා තියෙනවා පිටරට නැත්නම් ඒවා නැහැ. එතකොට මම ඒක හොයලා මගේ Facebook එකේ දැම්මා මේ මෙච්චර ගාණක් දීලා තියෙනවා. හැබැයි මේ ටික නැති වෙනවා කෝ කියලා. එතකොට GMO මාව ස්ට්‍රයික් කරලා ඊට පස්සේ දිගින් දිගටම රනිල් මාත්‍යා මාව අදලා මගේ විවචන ආයත් මාව ගෙන්නලා කතා කරලා ඊට පස්සේ දිගින් දිගටම ගිහලා මම හිරේ ගියා. සෙප්තැම්බර් 26 වෙනිදා මං හිරේ යනවා. 29 වෙනිදා හිටපු පාර්ලිමේන්තු සෙක්‍රටරි කවුද පාර්ලිමේන්තු නැවේ මේ හෙල්ත් මිනිස්ටර් සෙක්‍රටරි පාලිත මයිබාල මට ලියුමක් ගහනවා මම අද ඉඳන් ඉවත් වෙලා. ඒ කියන්නේ මගේ ඒ ලෙටර් එකේ තිබ්බ හෙඩින් එක irresponsible behavior of Dr. රාමනාഥන් අච්චුනා කියන එක තමයි ඒ ලෙටර් එකේ. මං කරපු වරදක් මොකුත් නැහැ. මං කිසි වරදක් කරේ නැහැ. හැබැයි මම දවස් 19ක් හිරේ ගියා. එළියට ඇවිල්ලා මම නොමිනේෂන් එක දැම්මා. එතකොට මම ඉන්ඩඩික් වෙලා ඉවරයි. අපේ ඩිරෙක්ටර් අර්ජුන දෙලනසට මම කතා කරලා ඇහුවා 9 වෙනිදා සර් මම තාම සර්විස් එකේ ඉන්නවාද කියලා. සර් කිව්වා ඔයාව ඉන්ඩඩික් කරලා ඉවරයි කියලා. එතකොට නොමිනේෂන් එක දාලා පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා මාසයකින් ගිහිල්ලා එක්කෙනෙක් නඩුව දැම්මා කෝට් ඔෆ් අපීල් එකේ. මම ඩොක්ටර් වෙලා ඉන්න කාලේ මාව මේ මම නොමිනේෂන් එක දැම්ම කියලා ඒක වරදි කියලා මාව ඉන්ට්‍රඩික් කරන්න කියලා. හැබැයි මෙතන තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. දැන් මම ඉන්ට්‍රඩික් වෙලා ඉන්නකොට මම කොහමද ඉවත් වෙන්නේ? එතකොට මම ලියුම ලියලා තියෙනවා සිංහලෙන්. එතකොට ඒ ලියුම තියෙන ඔයා අද ඉන්නම් ඉවත් වෙලා ඉන්නවා කියලා. ඉවත් වෙච්ච කවුරු හරි ඉවත් කරපු එකන කොහමද එයා රිසයින් වෙන්නේ? රිසයින් වෙන්න බෑ. එතකොට ඒ නඩුව යන්නේ 26 වෙනිදා 29 වෙනිදා. අපේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න 159ට තියෙන ලොකුම ප්‍රශ්නය තමයි මෙතන කවුරු ආවිල්ලා ඇත්ත කියනවනේ බලන්න අපේ දැන් අපි පඩියක් එන්න ලක්ෂ 3යි 85යි ඒකෙන් ලක්ෂ 2ක් එනවා මට මෙහින් ඉඳන් ජෆ්නා වෙනකන් යන්න තව ලක්ෂයක් එනවා මේ අපේ ඔෆිස් එක පවත්වාගෙන යන්න දැන් මේක 159ක් හිතලා බලන්නකෝ NBB එකේ ඔෆිස් එකක් තියෙනවාද 159ක් නැත්නම් අපේ කට්ටිය කවුරු හරි ඔෆිස් එකක් දාලා මිනිස්සු හම්බෙලා මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න අහලා මෙහි ඇවිල්ලා පාර්ලිමේන්තුව කතා කරනවද නැහැ. එතකොට අපි සම්පූර්ණ වංචා කරනවා. තව එකක් මම කියන්න. මේ අනුරාධපුර මං ගියා නඩුවට. මට දාපු නඩුවක් සිග්නල් එක. ඒක නේ කලර් ලයිට් එක දැම්මා කියලා නඩුවක් විතරයි. ඒ නඩුවෙන් මට ගෙනත් දුන්නා පාර්ලිමේන්තුවේ එතුමා නෑ දැන් ඔක්කොම හිස්. ඒ නම කියන්නත් මට කැමති නෑ. මෙතන ලොකු කතාවක් කියපු මන්ත්‍රී කෙනෙක්ගේ සර්කිට් ලේකම්ගේ නමට ලියලා තියෙනවා ලක්ෂ 500 ගේ එකක්. ඒ කියන්නේ අනුරාධපුර මැදේ කාට හරි ගන්න පුළුවන් ලක්ෂ 50ට ගේ එකක්. අද අපි 52ක් ගෙනාවා මුත්තර කාසු ගෙන 52ක්. හැබැයි ඒ ජරා වැඩක් කරලා තියෙන්නේ NBB එක ලොක්කා. ඒක අත්සන් කරලා තියෙන්නේ ඒගොල්ලෝගේ කාලේ තව විනාඩි 2යි කරු මන්ත්‍රීතුමනි. Thank you sir. එතකොට මම ඒ ඔප්පුවක් ගන්නලා මේ පාර්ලිමේන්තුව ගෙනත් දුන්නා. ලක්ෂ 500 ගේ එක ලක්ෂ 50ට ලියලා ඉවරලා
අපි 50ක් ගේනවා මුත්තර කාසගෙන. ලැජ්ජ වෙන්න ඕනේ. මම නම් කවදාවත් පොලිටික්ස් කරලා නැහැ. හැබැයි මම නම් මේ පාර්ලිමේන්තුවේ පොලිටික්ස් කරනවා කියන්නේ ඕ වගේ මිනිස්සුන්ට මං ජම්බරක ඇන්දෙන් නැවේ ගලවල යවනවා. බලන්න ඕගොල්ලෝ අද වෙනකම් කරලා තියෙන ජරා වැඩක්. ජාෆ්නා වල ටීචින් හොස්පිටල් එකේ බිලියන් ගාණක් අපි යවුවා. එතකොට අපි අහනවා කෝ ඒ ජොබ් සල්ලි කියලා. නලින්ද ජේදිස මන්ත්‍රීතුමා අමතිතුමා ගිහිල්ලා හිටපු ඩිරෙක්ටරුත් එක්ක ඩීල් එකක් ගන්නවා. අපිට මේක ඔප්පු කරන්න පුළුවන්. එළිය නඩුවක් දාගන්න. හැබැයි තව එකක් කියන්න ඕනේ අපේ සභානායකතුමාට මම ලිමල් ලියලා දුන්නා මම පාර්ලිමේන්තුව ඇතුළ කතා කරපු කතාවට 323 කන්ටේනර් ගැන ඇතුළ කතා කරපු කතාවට මාව ගෙන්න ගත්තා CID එක. මමත් ගියා මං සාමාන්‍ය දෙමළ මිනිහෙක් CID එකට යනකොට බය වෙලා යන්නේ. ඒ කාලේ අපි කෑලි කපලා අපිට වෙඩි දීලා අස්තික එළියට දාලා එහෙමනේ කරේ. හැබැයි යනකොට ඒ CID එකේ තිබ්බ සම්පූර්ණම මේක දැන් මාර කරලා මේගොල්ලෝ. එතන යනකොට මට හිනාවක් ගියා. එතුමාලා අහනවා මට අනේ ડોක්ටර් ඒකගෙන සම්බන්ධ මොකරි ඔයාට ඩොකියුමන්ට් එකක් තියෙනවනේ දෙන්න කියලා. මං කිව්වා මම මේක දෙන්නේ නැහැ. ඕනනම් අවිල්ලා අහන්න පාර්ලිමේන්තුවේ මම පාර්ලිමේන්තුව ඇතුළේ දෙන්න කියලා. ඊට පස්සේ මම දැක්කා ඊට පස්සේ මන්ත්‍රීලා දෙන්නෙක් කාලවගෙන ඔයාට ගට්ස් එකක් තියෙනවනේ එළිය එන්න. එළිය කතා කරන්න කියලා. මට තේරෙන්නේ නැහැ 159 9 ලක්ෂ 225ක આવුත් කියන්න ඕන දේවල් මම කියලා තමයි ඉවර කරන්නේ. මේක අර 323 කන්ටේනර් කරන මම ඒක ඉවර කරන්න ඕන. දැන් මම මේ වගේ 323 කන්ටේනර් රිලීස් කරා නම් මම අද හිරේ හේතුව මම දෙමළ අනිත් එක මම අත්ත කියන්නේ නැයිද. හැබැයි ওই විමල් රත්නායක මහත්තයෝ දැන් එළියේ hinaවගෙන ඉන්නවා. දැන් ආණ්ඩු මාරු වෙනවා මේගොල්ලෝ අනිත් පැත්තට එනවා. අරගොල්ලෝ මේ පැත්තට එනකොට ওই 323 ගැන හොයා ගන්නවා. ඒ හොයාගන්න කාලේ මට දැන් නාමල් රාජපක්ෂ මං කාලයක් හිතාගෙන හිටියා. මගේ තාත්තාව මරපු නාමල් රාජපක්ෂ මං එක දවසක් මරන්න ඕනේ කියලා හිතපු මිනිහා. අද කියලා මම ලස්සනට කතා කරා. මචං ඒ වෛරය අපේ පපුවේ තිබ්බා. අත්ත කියන්නම්. කාලේ අපි පොඩි කාලේ ඉන්නකොට කාලේ අවසానයි. මම පොඩි කාලේ ඉන්නකොට මට කිව්වා සිංහල මිනිස්සු කියන්නේ ජකා වගේ. සිංහල මිනිස්සු කියන්නේ අනිත් මිනිස්සුන්ගේ බඩ මේම කරලා පොඩ්ඩක් ඉන්නකො මේ අනිත් මිනිස්සුගේ බඩ මේම කරලා කන මිනිස්සු කියලා. එතකොට අපිට සිංහල තේරෙන්නේ නැහැ. සිංහල කතා කරන්නේ නැහැ. එක සිංහල මිනිහව දැකලත් නැහැ. අපි හිතාගෙන ගියා සිංහල මිනිස්සු කියන්නේ වැරදි මිනිස්සු කියලා. ඒ වගේ ඕගොල්ලෝට අපේ කෙනෙක් මොනවද කියලා තිබ්බේ? කොටි කියන්නේ ඇවිල්ලා පුපුරනවා ඒ නිසා දෙමළ මිනිස්සු ඔක්කොම කොටි කියලා. දැන් අපි සම්පූර්ණ වෙනස් කරලා තියෙන්නේ. මම කියන්නේ මගේ තාත්තා නැති වුණා මේ යුද්ධේ කාලේ අවසానයි කරු මන්ත්‍රීතුමනි. විනාඩි 20ක් දෙන්න. විනාඩි 20ක් දෙන්න බෑ දැන්. නෑ තප්පර 20 දෙන්න. 1983 මගේ තාත්තා ජූලි 1960 පොලිස් එකේ ඇවිල්ලා පොලිස් ටීම් ෆුට්බෝල් ටීම් කැප්ටන් හිටපු මගේ තාත්තා 83 ජූලි කාලේ ජූලි නිසා ජැෆ්නා ආවා. ඇවිල්ලා අපි සම්පූර්ණම ඉවත් වෙලා කොටි එක හදනකොට අපේ තාත්තා ගිහලා හොටි එක ජොයින් අපිට කන්න බොන්න මොකුත් තිබ්බේ නෑ. අපි කොහෙද යන්නේ? තාත්තට පුළුවන් පොලිසිය වැඩ විතරයි. එතකොට ගිහලා එතන පොලිසිය පඩියකට ගියා. විඩ කරා. ඒකට දැන් ඇවිල්ලා මේගොල්ලෝ කියන්නේ තවත් ඒ විදිහට අපේ රට හදන්න ඕනේ කියලා. මම නම් කියන්නේ මේ පාර්ලිමේන්තුව අපි ගියොත් කවුරුත් ඉගෙන ගත්ත පුද්ගලයා ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ ජීවත් වෙන්න බෑ. මේ පාර්ලිමේන්තුවට එන්න පුළුවන් අපේ චන්ද්‍රසේකර් වගේ ඒ ලෙවලුත් නැති මිනිහා තමයි මේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා ජීවත් වෙන්න පුළුවන් හේතුව. අත්ත කිව්වොත් මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න බෑ. බොහොම ස්තුතියි. ඔබතුමාගේ பாயிண்ட் එක சபைக்கு திறந்தாகின்ற உறுப்பினர்களே இன்றைய தினம் தனது உரையிலே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நான் பட்டதாரிகளை ඔබතුමාට විනාඩියක කාලයක් පමණක් ලබා දෙන්නම්. பட்டதாரிகளை சந்தித்து அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி விட்டு இப்பொழுது ஏமாற்றியதாக கூறுகின்றார். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கம் வந்து மக்களை யாரையும் ஏமாற்றுவதில்லை. அவரை நாங்கள் சந்தித்திருந்தோம். சந்தித்த பொழுது நாட்டில் இருக்கிற நிலைமைகளை தெளிவுபடுத்தி பட்டதற்கான வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று நாங்கள் தெளிவாக கூறியிருந்ததை தவிர அவர்களை நாங்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்றது கிடையாது. ஆனால் இந்த சபையிலே அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து அவர்களை எங்களுக்கு எதிராக திசை எழுப்புகின்ற செயல்பாட்டை நான் அவதானித்தேன். எனவே இதில் முற்றாக இந்த விஷயத்தை நான் நிராகரித்துக் கொள்கின்றேன். நன்றி. ගරු රොෂාන් අක්මීමන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 11ක කාලයක් ලැබෙනවා. ස්තුතියි මුලස්ලෝට මන්ත්‍රීතුමනි. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். நான் சிறுவயதிலிருந்து நாமல் ராஜபக்சவை கொலை செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டேன் என ஒரு பகிரங்கமான கருத்தை சபையில் முன்வைக்கிறார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் தான் தன்னுடைய அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தேன். இன்று போய் அவருடன் நான் அழகாக கதைத்தேன். அந்தளவு நான் ஆரம்ப காலத்தில் ஒரு நினைப்பை வைத்திருந்தேன்.
அதாவது அந்தளவு பகை எனது இதயத்தில் இருந்தது. நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள். சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுவார்கள் என கூறினார்கள். அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை, சிங்களம் புரியாது, அவர்களுடன் பழகியதும் இல்லை. ஆனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்து கொண்டிருந்தோம். சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லோரும் புலிகள் என கூறியிருந்தார்கள். இப்போது இது அத்தனையும் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உரையில் அவர் குறிப்பிட்டார். நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நிலவி வருகின்ற திண்ம கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக விரைவில் காரிமுனங்கு இந்து மயானத்துக்கு அருகில் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்படும் என நல்லூர் பிரதேச சபையின் புதிய தவிசாளராக பதவியேற்ற பத்மநாதன் மையூரன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இந்த விடயங்களை தெளிவுபடுத்தினார். நல்லூர் பிரதேச சபை தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள். மிக நீண்ட காலமாக எங்களால் செயல்படுத்த வந்த திண்ம கழிவகற்றல் தற்சமயம் ஒரு சிக்கலான விடயத்துக்குள் முகம் கொடுத்துள்ளோம். என்னவென்றால் நாங்கள் திண்ம கழிவகற்றலை எடுத்து அந்த பொறிமுறையை செய்வதற்கான எங்களுக்கு பொருத்தமான இடம் இதுவரை காலமும் எங்களுக்கு அமையாத காரணத்தினால் நான் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு முகம் கொடுத்துள்ளோம். தற்சமயம் அதுக்கான ஒரு தீர்வாக முதலாவது எங்களிடம் சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் எங்களுக்கு அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அதுக்கான அமைவிடம் தற்சமயம் வேலை நிமித்தம் உள்ளதனால் அது இன்னும் முடிவடைவதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் தேவைப்படுவதால் தற்சமயம் நாங்கள் திண்ம கழிவுகளை உங்களிடமிருந்து பெற்று அதுக்கான தரம் பிரித்தல் பகுதி எங்களிடம் தற்சமயம் இல்லாத காரணத்தினால் நாம் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளோம். ஆகையால் மக்களே, இதில் ஒரு விழிப்புணர்வு உங்களுடன் கண்டிப்பாக தேவை. இந்த திண்ம கழிவுகளை நீங்கள் எங்களுக்கு தரம் பிரித்து தரும் பட்சத்தில் அதை டிப்போஸ் பண்ணுறக்கூடிய இடம் வசதிகள் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகையால் உங்கள் ஒவ்வொரு கையில் தான் எங்கள் பிரதேசத்தின் அழகும் தூய்மையும் உள்ளது. ஆகையால் இதில் நீங்கள் எங்களுக்கு எங்களோட முழு ஒத்துழைப்பை தருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதை விடுத்து இந்த இடத்தில் நான் இன்னொரு நன்றி கடமைப்பட்டுள்ளேன். நமது பிரதேச செயலாளர் மிக நீண்ட நாள் பலனாக இன்று அதுக்கான அனுமதியை எங்களுக்கு பெற்றுத்தந்துள்ளார். அதை பெற்றுத்தந்த GA கவர்னர் ஏஜென்ட் அவருக்கும் எனக்கு நன்றி என்ற இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றுதான் அந்த எங்களை கையளித்தார். அதுக்கு அமைவாக நாங்கள் இனிவரும் காலங்களில் வினைத்திறனாக எங்கள் திண்ம கழிவகற்றல் செயல்பாடுகளை செய்வோம் என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். எனக்கும் இன்னும் 1-2 வாரங்கள் இதில் நாங்கள் ஒரு பாரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம். அதற்கு அமைவாக இன்னும் 1-2 வாரங்களில் நாங்கள் முழுமையாக உங்களிடமிருந்து வினைத்திறனாக எங்கள் திண்ம கழிவகற்றலை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றேன். சட்ட அமைவுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு இனம் காணப்பட்டு அவர்களுக்கு சட்டபூர்வமாக அதுக்கு தண்டம் விதிக்கப்படும். அதை நாங்கள் முதல் அமர்வில் அதுக்கான தீர்மானத்தை இயற்றி அதைத் தொடர்ந்து நாங்கள் அது சட்டபூர்வமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம். எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி ஊடாக அதுக்கான திட்டங்கள் எடுக்கப்படும். கடந்த இந்தியா தாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது சேதன பசலை உற்பத்தி நிலையமாக காரைக்காலை பயன்படுத்தி வந்தீர்கள். இனி அந்த நிலையம் மீண்டும் அவ்வாறு எப்பொழுது இருந்து செயல்படும்? உண்மையிலே நான் பொறுப்பெடுக்கும் போது நான் கடந்த ஆட்சி காலத்தில் நான் பொறுப்பெடுக்கும் 2020ஆம் ஆண்டு பொறுப்பெடுக்கும் போது அந்த காரைக்கால் திண்ம முகாமைத்துவ மையமானது முற்றாக கேட் வாசல் வரைக்குமாக அது திண்ம கழிவுகளால் நிரம்பி இருந்தது. அதை நாம் படிப்படியாக குறைத்து அதை நாங்கள் செயற்கை உரம் இயற்கை உரம் பாய்க்கும் இடமாக நாங்கள் அதை மாற்றியிருந்தோம். அது மீண்டும் அது எங்களை துரதிருஷ்டவசமாக அது முற்றாக முற்றிவிட்டது. அதில் மக்களும் அதில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான செயல் திட்டங்களை செய்வதற்கான எண்ணப்பாடு இல்லை. அதுக்கான மாற்று இடமாக நாங்கள் நல்லூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட கேரமுனங்கு இந்து மயானத்துக்கு அண்மித்த பகுதியில் நாங்கள் அதுக்கு ஒரு இடம் அமைக்கப்பட்டு எங்களுக்கு வர வேண்டிய நிதி பங்களிப்புடன் கடந்த காலம் 2009 தொடக்கம் 2015 எங்களுக்கு முத்திரை தீர்வின் நிதியை அந்த இடத்துக்கு ஒதுக்கி அந்த இடங்களுக்கு மூலியமாக வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் காரமுனங்கு எல்லாம் எங்கள் கம்போஸ்ட் யார்ட் இயங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஒதுக்குப்புறமான இடமாகவும் மக்கள் குடியிருப்பு அற்ற இடமாகவும் இருப்பதனால் அதை நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் சிறம்பட செய்வோம் என நான் எதிர்பார்க்கிறோம்.